ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை பாடி உம்மை ஆராதிக்கிறதற்கு தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் உங்கள் கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் இரக்கமும் தயவும் பெரிதாய் விளங்குகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாட்களிலே உங்கள் கரம் எங்கள் மேலே வைக்கப்பட்டு நீங்கள் விரும்புகிற வண்ணமாய் எங்களை உருவாக்குகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, பிரயோஜனமில்லாத எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரமாக நீங்கள் வணைந்து கொள்ளும்படிக்கு எங்கள் மேல் பாராட்டின இரக்கத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையை ஒப்பு கொடுக்கிற என்னால் ஆகும் என்று சொல்ல இடத்துல ஒன்றும் இல்லை என்பதை தேவநீர் அறிந்திருக்கிறீர். ராஜாவே, நான் சிறுக நீர் பெருகுவீராக. என் தேவனே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்கள் வார்த்தையினாலே நாங்கள் பலனடைய எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வார்த்தையினாலே மகிழ்ந்து களிகூற எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற விடுதலையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதியினால் எங்களை நீங்கள் நிரப்பும்படி நீங்கள் விரும்புகிறதான மேன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் அதற்கு தான் சொன்னாங்க, கர்த்தாவே, நீங்கள் எங்களோட இருந்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குமா? அல்லேலூயா. ஆனால் மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 14வது வசனத்திலே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அப்போ தேவன் இந்த பூமியிலே நம்மை சகல விதமான காரியங்களிலையும் எழும்பி பிரகாசிக்கிறவளாய் நிறுத்துகிறதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலம், நீ எதை பலம் நினச்சிருக்கிறியோ, அல்லேலூயா, உன்னுடைய பலவீனம் உனக்கு தெரியும், உன்னுடைய பலம் உனக்கு தெரியும். அந்த பலத்தோட நீ என்ன பண்ணு, போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற பலம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ ஆண்டு சொல்கிற காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அல்லேலூயா. இங்கே தான் கிதியோன் ஆண்டவர்கிட்ட அடுத்தடுத்த காரியங்களை பிரயாசப்படுகிறார். ஒரு தோலை எடுத்து முன்பாக போட்டு, இது முதல்ல நனையணும், மற்ற இடம்லாம் என்ன பண்ணியிருக்கணும், காஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. திருப்பி 2வது விஷயம் சொல்கிறார், என்னை மன்னிக்கணும், நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கேட்குறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. 2வது தடவை போடுவார், இந்த தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், மற்ற இடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும், நனைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் தான் கூட இருக்கிறத நிரூபிக்கிறார். கர்த்தர் தான் கூட இருக்கிறத நிரூபிக்கிறார். அவனுக்கு இருக்கிற பலம், அவன் பார்க்குறான், நீங்கள் உண்மையிலே பேசுறது நீங்கள் தானா? அல்லேலூயா. என் கூட பேசுறது உண்மையிலே நீங்கள் தானா? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தானா? இந்த அதிகாரத்தை நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்கிற இந்த இடம் வந்து யாருன்னா, கிறிஸ்து நிற்கிறார். அங்கே கிறிஸ்துவானவர் அங்கே நிற்கிறார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்னு இருக்கும், வெறும் ஏஞ்சல் அப்படின்னு போட்டிருக்கோம். அல்லேலூயா. தூதனானவன், தூதன் அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கோம். 2 வித்தியாசம் இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே யார் நிற்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவானவர் இங்கே நிற்கிறார். அதனால தான் அவங்கள 2 பேரும் அப்படி க்ளோஸாக நின்று பேசிக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்குறதுக்கு எல்லாம் அவர் அப்படியே செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பலி என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன், நான் உங்களுக்கு அப்போ சுட்டுட்டு வரேன் அப்படின்வான். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி தன்னுடைய கோலினாலே அது என்ன பண்ணுவார்னா பட்சிப்பார். இப்படியெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருக்கிறத அவன் அப்படியே ருசிக்கிறான். அல்லேலூயா.
மறுபடியும் கவனிச்சுக்குவாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட, எனக்கு இருக்கிற இந்த சின்ன விசுவாசம், எனக்கு இருக்கிற இந்த சின்ன ஜெப ஜீவியம், எனக்கு இருக்கிற இந்த சின்ன வேத வாசிப்பு, எனக்கு இருக்கிற இந்த சின்ன உபவாசம், கர்த்தர் இதை கொண்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று ஒரு தலைப்பில் பார்த்தோம். அல்லேலூயா. என்ன காரியத்தை பார்த்தோம்? என்ன எப்படி இருக்கீங்க? ஏன் மறந்துட்டீங்க அந்நிய நுகத்தை? பராக்கிரமசாலியாய் நான் மாறணும்னா முதல்ல என்னுடைய அந்நிய நுகம் எல்லாம் மாறிடணும். மாறினாதான் நான் பராக்கிரமசாலிங்கிறதே என்னால் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடாதபடிக்கு தான் அந்நிய நுகங்கள்லாம் அப்படியே. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எதை இழந்து போனாங்க அப்படின்னு சொன்னால், என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை விட்டு வெளியே போனாங்களோ, அந்நிய நுகத்துக்குள்ளே போனாங்களோ, அப்பொழுதே ஆண்டுடைய கிருபைகளெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் கர்த்தரோட கூட இருந்து தான் குடும்பத்துக்காக போரடிக்கிறான். அவனை தூக்குறார். வா, நீ தான் இஸ்ரவேலை ரட்சிக்கிறதற்கு. அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் வீட்டை ரட்சிக்க முடியும். உங்களை கொண்டு ஒரு தேசத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்க முடியும். உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. உங்களுடைய என்ன சொல்கிறது, விசுவாசம் கர்த்தருக்கு தேவை. ஆகையினால தான் ஆண்டு சொல்கிறாரு, எப்போ உன்னுடைய இந்த அந்நிய நுகத்தை விட்டு நீ என்ன பண்ணு, வெளியில் வா அப்படிங்கிறார். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. அல்லேலூயா. முடமா இருக்கிறது இப்போ என்ன ஆயிடக்கூடாது? டோட்டலாக யூஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அடிபட்டதுனால அப்படியே சோர்ந்து போய் நான் நிற்கிறேன், உடைஞ்சி போய் நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் நொறுங்கி போயிருக்கிறேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என் ஆபத்தில் நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் பலன் குறுகினது. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, எப்பா முடமாயிருக்கிறது, அடிபட்டது அப்படியே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்னா அடுத்தது அது முடமாய் போயிடும். மன்னிக்கணும், முடமாயிருக்கிறது பிசகி போய் அது ஒன்றத்துக்கும் உதவாத நிலைமையில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், முதல்ல எது வரணும்? பிசகி போகிறது வரும் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் வசனம் முக்கியம். அல்லேலூயா. என் கால் ஒரு வேளை சரிக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிப்பானதை நான் மறுபடியும் நான் பார்த்து நடக்காமல், ஜாக்கிரதையாக நான் இருக்காமல், என் காலை என் இஷ்டத்துக்கு நான் மூவ் பண்ணி போவேன் அப்படின்னு சொன்னால் அது மறுபடியும் டோட்டலாக செயலிழந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கார். முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. அல்லேலூயா. விடுதலை உண்டாகும்படிக்கு, ஜெயம் உண்டாகும்படிக்கு, அற்புதம் உண்டாகும்படிக்கு அவர் சொல்றாரு, உன் பாதங்களுக்கு நீ என்ன பண்ண, வழியை செவைப்படுத்து அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் இந்த கடைசி காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சரி செய்துகிட்டே இருக்கணும். தினம் எங்கே ஒப்புரவாகணும் அங்கே ஒப்புரவாயிடணும். எங்கே கர்த்தர் பேசுகிறாரு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பாஸ்டருடைய வேலையே என்ன வேலைன்னா என்னை கண்டம் பண்ணுறது தான். சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன். பாஸ்டருடைய வேலையே இதுதான். இன்னைக்கு இருக்கிற என் கூட கர்த்தர் பேசுகிறார் அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. மாறாக பாஸ்டர் என்னை குத்துறாரு, என்னை கண்டம் பண்ணுறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 40 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். எதை பிரசங்கம் பண்ண முடியும்? எதை பிரசங்கம் பண்ணுறது சொல்லுங்களேன்? கர்த்தருடைய வார்த்தை தானே பிரசங்கம் பண்ண முடியும். இதுலேருந்து வேற எங்கேயாவது வெளியே போக முடியுமா? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வருது. அந்த காலத்துக்கு நம்ம அதுக்காக நம்ம அழைக்கப்படலையே. நம்ம வசனம் எந்த வசனம், என்ன வசனம்? இதில் இருக்கிற என்னென்ன காரியங்களோ, அல்லேலூயா, என்னென்ன சம்பவங்கள் இருக்குதோ, என்னென்ன உவமைகள் இருக்குதோ, இதை தான் திரும்பி என்ன பண்ண முடியும்? ஒரு ஊழியக்காரர் சொல்ல முடியும். அல்லேலூயா.
நீங்கள் எங்கே போய் நின்னாலும் ஒரு 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 முறை ஆரம்ப ஊழியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ நான் வந்து அந்த நபர் என்ன பண்ணேன்னா, எப்பா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, ஐயா நீங்கள் இருந்தீங்கன்னா, அம்மா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, நான் சொன்னால் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? நான் உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் தயவுசெய்து வேறு ஒரு சபையில் போய் உட்காந்து சத்தியத்தை கேட்டு பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்களோட கூட பேசுறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இங்கே இருந்துக்கிட்டு நீங்களும் வேதனைப்படுப்பீங்க, என்னையும் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, குற்றப்படுத்திகிட்டே இருப்பீங்க அப்படின்னு. அல்லேலூயா. வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வேறு காரியங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி நாட்களில் ஒரு காரியம் இருக்கணும். சபைக்குள்ளே நான் வருகிறேன், பாஸ்டர் என்னை கண்டம் பண்ணுறாரோ கண்டம் பண்ணி, அது ரெண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனம் என் கூட பேசுதா இல்லையா, இதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என் கூட பேசுதா இல்லையா, இதுதான் எனக்கு முக்கியமே ஒழிய, சப்போஸ் ஒருவேளை நான் இங்கேருந்து கண்டம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்டனை யார் தான் அனுபவிக்கணும்? நான் தான் அனுபவிக்கணும். அல்லேலூயா. கண்டம்ன்றது என்னுடைய வேலை இல்லை. என் வேலை வந்து வசனத்தை மட்டும் வசனமாக என்ன பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால தான் சில சமயங்களில் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இல்லஸ்ட்ரேஷன் கூட இந்த என்ன சொல்கிறது, சில உதாரணத்துக்கு கூட என்ன பண்ணுறதுனா வெளியே போகிறது இல்லை. எதுக்குள்ளே இருக்கிறதுனா வசனத்துக்குள்ளே இருக்கிறது. அது எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நான் எதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். ஆண்டவர் என் இருதயத்தை பார்ப்பார், என்னை அழகாக தள்ளிட்டு போயிடுவார். சில நேரங்களில் சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும் போது நான் அப்படி யோசிப்பேன், வசனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில நேரங்களில் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்ல முடியாது என்னால். ஏன் அப்படின்னா, சொன்னால் இங்கே என்ன பிரச்சனை ஓடுதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, அந்த வசனத்தை மூடி வச்சுட்டு அடுத்த வசனத்தை எதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு உட்காந்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு எதாவது வசனம் சொல்லுங்கன்னா, அதுக்கு என்ன தொடர்ச்சியான வசனமோ அதெல்லாம் சொல்லுவார். இப்போ எங்கே போய் நிற்கிறது? நான் இரவெல்லாம் உட்காந்துருப்பேன், நைட்டெல்லாம் உட்காந்துருப்பேன், ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு நைட்டெல்லாம் உட்காந்துருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்களேன். நாளைக்கு இந்த வசனத்தோடு போன நின்னா எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் அமைதியாக இருப்பார், கூலாக இருப்பார். என்னையை மாட்டி விட்டுட்டு அவர் கூலாக இருப்பார். வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த வசனத்தை சொல்லி தான் ஆகணும். அந்த வசனத்தை சொன்னால் அநேகர் வந்து நிற்பாங்க என்கிட்ட வந்து, கர்த்தர் எனக்காக பேசினார். அப்போ தான் என் மரமண்டைக்கே புரியும், ஓ இது கர்த்தருடைய வார்த்தை, லியோவுடைய வார்த்தை இல்லை. அவர் சொல்கிறது என்ன பண்ணிட்டு போயிடணும், சொல்லிட்டு போயிடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ வசனம் எப்போ வந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு நேராக வருது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என் கூட தான் பேசுகிறேன். சபைக்கு ஏன் வரணும், சபைக்கு ஏன் வரணும், இங்கே ஏன் உட்காரணும், ஒரு 1 மணி நேரம் ஆராதிக்கணும், 1 மணி நேரம் சத்தியத்தை கேட்கணும். எதுக்கு இப்படி கேட்கணும், எதுக்கு கேட்கணும்? சத்தியத்தை எதுக்கு கேட்க வரீங்க? எதுக்கு கேட்க வரீங்கன்னா, அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட பேசுவார். நீங்கள் வந்து உட்கார்ந்தேன், அதுதான் ஈஸியான மெத்தட். ஆண்டவர் என் கூட பேசுவார், என்னை நான் திருத்திக்கணும்னு விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறத நான் என்ன பண்ணேன், ரிசீவ் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதுக்காக தான் இங்கே வந்தேன். அல்லேலூயா. அப்போ அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் என்னை கண்டித்து உணர்த்தணும், அவர் என்னை சரி செய்யணும். இதுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலையை அவர் செய்கிறார். நான் வந்து தேவ சந்தில் உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் என் கூட பேசுகிறார் அப்படின்னா நான் பாக்கியவான். என் கூட பேசலை அப்படின்னா தான் வேதனை. நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கூட பேசலைன்னா தான் பிரச்சனை. என் கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் நான் பாக்கியவான். புத்திரனா இருந்தா சிரிச்சிப்பார், வேசியின் பிள்ளையா இருந்தா சிற்சை இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேசியின் பிள்ளையா இருந்தா சிற்சை இல்லை, அவருடைய பிள்ளையா இருந்தா சிரிச்சிப்பார். இதான் வசனம். அப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா நம்ம கூட பேசுவார். நான் ஆண்டுடைய பிள்ளையா இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு இங்கேருந்து என்ன வசனம் சொன்னாலும் எனக்கு என்னவா இருக்கும், எதிராக தான் காணப்படும். ஆனால் இதற்கு நீங்கள் நான் அழைக்கப்படலை. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆண்டு சொல்கிறார், எப்பா முடமாக இருக்கிறது பிசகி போகாதபடிக்கு உன் பாதங்களுக்கு நீ என்ன பண்ண, வழியை செவைப்படுத்து. அப்போ இது இன்றோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. என்னுடைய மரண நாள் பரியந்தமும் என் கால் முடமாய் போகாதபடிக்கு எப்போவுமே நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், சரி பண்ணிகிட்டே இருக்கணும். என் பாதங்களுக்கு நான் வழியை செவை பண்ணிகிட்டே இருக்கணும். அவருடைய தீபமாகிய வெளிச்சத்தை வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என் பாத செவையாக இருக்குதான்னு பார்த்து 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 அந்த வசனத்தை பிடிச்சி 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 நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வசனம் நான் முன்னால் தீபமாக எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், என் கால் வந்து முடமாக இருக்கிற கால் பிசகி போயிடும்.
அப்போ பிசகி போகாதபடிக்கு என் காலை நான் எப்போதும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டுடைய வசனத்தை நான் பிடிச்சிக்கிட்டே போகணும். அல்லேலூயா. எந்த வசனம்? எல்லா வசனத்தையும் நான் பிடிச்சிருக்கணும். அப்போ தான் நான் எந்த பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் சாயாம வழி இதுவே என்கிற சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுமா நான் போகணும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய கால்கள் பிசகி போகாதபடிக்கு ஆண்டு சொல்றாரு, எப்போ உன் பாதத்துக்கு உன் வழி என்ன பண்ணிக்கோ, நீ செவை பண்ணிக்கோ. இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் உன் கால் இடரும். அல்லேலூயா. உன் கால் இடரும் போது நீ இடறி விழுந்தா உன் கால் முறிஞ்சு போயிடும். அதோட உன் கால் என்ன பண்ண முடியாது, உன்னால் சரி செய்ய முடியாமல் போயிடும். அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் கவனிக்கலாம். இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, எப்பா உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்குது. அது என்ன குறைனா, நீ ஆரம்பத்தில் என் கூட ஜோடி போட்டு நீ வந்த பாரு, எப்போது என் கையே என்ன பண்ணிட்டு இருந்த, பிடிச்சிக்கிட்டே இருந்த, என் தோளையே பிடிச்சிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னா கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே எதை அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி அந்த உறவில் தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. அப்போ ஆதி அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாருங்களேன், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னுவாங்க பாருங்கள். யாரை கூப்பிட்றதுக்கு? ஹஸ்பண்டை கூப்பிட்றதுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அத்தான் அப்படின்னு இருப்பாங்க, எங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே போகிற அப்படின்னுவாங்க பாருங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இல்லை, ஆண்டு சொல்றாரு, எப்போ உன் மேலே குறை இருக்குது, ஆனால் அன்னைக்கு ஆதி அன்பு இருந்தது பாரு, அந்த அன்பு என்ன படிச்சுன்னா அத்தான் அப்படின்னு கூப்பிடுச்சு. இல்லை, இப்போ உனக்கு அந்த அத்தாங்கிறது வரல. அவர் எதை விரும்புகிறாரு? அத்தானை விரும்புகிறாரு. இது என்ன பண்ணுது? அப்படிங்கிறது பாருங்க. இதான் வித்தியாசம். இதுதான் இந்த உறவுக்கு இடையில இருக்கிறது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த பரஸ்பர உறவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த உறவு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே அரசல் புரசல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா. இதனால இந்த மாதிரி வார்த்தை வருது. ஆனால் அந்த ஆதி அன்பு இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அப்படின்னா அத்தான் கூட்டுப்பாங்க. அல்லேலூயா. என் ஆண்டவரே, அந்த பயத்தோட கூடிய பக்தியோட கூடிய அந்த உறவு இருக்குது பாருங்களேன், அன்பு இருக்குது பாருங்களேன். அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள இருந்து பூரணமாய் கடந்து போகும். இதுதான், அதனால தான் அவர் சொல்றாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படிங்கிறார். இப்போ நான் ஆதி அன்பை சரி பண்ணணுமா, சரி பண்ணக்கூடாதா? இதை சரி பண்ணணும்னு சொன்னால் இந்த அன்பு அப்படியே உடஞ்சி போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அன்பு முற்றிலும் அப்படியே இல்லாமல் போயிடும். அதனால தான் அவர் சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, எப்போ ஆதி அந்த அன்பை நீ கவனிச்சு பாரு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் வந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அடுத்து சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரினுடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் நீ வெறுக்கிற. எதை வெறுக்கிற? ஐயோ, என்னுடைய ஆண்டவருக்கு நான் தூரமாக இருக்கிறேன்றது உனக்கு தெரியுது, ஆனாலும் அது உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க, நல்லா ஜெபிக்கணும். இன்னைக்கு நைட்டு நேற்று இங்கேருந்து போகும்போது சொல்லியிருப்பீங்க, 5 ஹவர் எப்படியாவது இந்த ஆள் சொன்னார் ஜெபிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதில் மண் விழுந்திருக்கும். இதுதான் பிரச்சனை. இதுதான், அதனால தான் அவர் சொல்றாரு, உங்ககிட்ட நீ விரும்பலன்னு தெரியும், ஆனால் உங்ககிட்ட இருக்குது. இதான் பிரச்சனை. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு சொன்னால் நியாயமான காரியத்துக்கு என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கையே என்னென்னா, நியாயமான காரியத்துக்கு ஒத்து போகலாம். நம்ம சொல்லுவோம்ல, ஊரோட ஒத்துப்போ அப்படின்னா கர்த்தரோட என்ன பண்ண முடியாது, ஒத்து போக முடியாது. இது மாதிரி தான் இது. நியாயமான காரியத்துக்கெல்லாம் ஒத்து போகலாம்யா, நியாயமான காரியத்துக்கு பொய் சொல்லலாம்யா, நியாயமான காரியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்யா.
இதுதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை இது எனக்கு விருப்பம் இல்லைப்பா, இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை எனக்கு விருப்பம் இல்லை, நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு வா அப்படிங்கிறார். அப்போ என்றைக்கு தேவ ஜனங்கள் ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்குள்ள தங்களை மாற்றாத வரையிலையும் அங்கே என்ன இருக்குன்னா முடமாக இருக்குது, அடுத்தது பிசகி போயிடும். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, எப்போ முதல்ல நீ ஆதி அன்புக்கு நீ முதல்ல திரும்பு. நீ எப்படி ஜெபிச்ச, எப்படி ஆண்டவரை தேடுன, உன்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே எப்படி இருந்துச்சு, உன்னுடைய தேடின விதங்கள் எப்படி இருக்குது. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, அப்போ நான் என்னை கொஞ்சம் சரி செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. என் ஜெப வாழ்க்கை மாறிடும், என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிற ஆராதனை மாறிடும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதிக்கும் போது அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவலை தான் நிரம்பி இருக்குது. என் ப்ரெசன்ஸே இதுதான், என் ப்ரெசன்ஸே இதுதான், என் பிரச்சனை தான், என் ப்ரெசன்ஸே இதுதான், என்னுடைய வேதனைகள் தான், என் ப்ரெசன்ஸே. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பொய் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உட்காந்து தனிமையாக உட்காந்து ஆராய்ச்சி பாருங்கள், உங்கள் மண்டை எங்கெல்லாம் ஓடுதுன்னு பாருங்கள். அப்படி ஓடுதுன்னா ப்ரெசன்ஸில் இல்லை. ஆனால் ஆரம்ப நாட்களில் போய் உட்காந்து தேவசமத்தில் உட்காந்து அப்படியே கண்ணீர் பொல பொலன்னு கொட்டும். ஏன் அப்படின்னா அதான் அன்பு. அதான் அவர் சொல்கிறார், அந்த ஆதி அன்பு எங்கப்பான்னு கேட்குறார். அந்த ஆதி அன்பு இன்னைக்கு கேஷுவலாக போய் உட்காந்து ஜெபிக்கிறோம், கேஷுவலாக போய் உட்காந்து ஆண்டுடைய சமத்தில் போய் கேஷுவலாக உட்காந்து ஜெபிக்கிறோம். இதை அவர் விரும்பவே இல்லை. அவர்கிட்ட போனாலே எப்படி தான் போகணுன்றாரு. அந்த அன்பை நம்ம ஊற்றணும். நான் அவரை நேசிக்கிற நேசத்தை என்ன பண்ணணும், காண்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு கேஷுவலாக இருக்கிறோம். ஏன்னா அவருக்கும் நமக்கும் இருக்கிற இடையில இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ முதல்ல என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த சின்ன சின்ன காரியங்களை வெட்டி நான் எரிஞ்சால் மாத்திரம்தான் என் பாதத்துக்கு நான் வழியை நான் சரி செய்ய முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் என் பாதம் மறுபடியும் பிசகி போய் மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன். அல்லேலூயா. வாசிங்கல அதே 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2:13 சொல்லுவார், குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அந்திப்பா என்பவன் நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தையும் மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். நீ மறுதலிக்கவே இல்லை என்னை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியத்துக்கு மறுதலிச்சுட்டே இருக்கிற ஆண்டவரை. சின்ன சின்ன பொய் ஏமாத்துற காரியங்கள், வஞ்சிக்கிற காரியங்கள், சின்ன காரியங்கள் அப்படியே நம்ம யாருக்கும் இப்போ என் மனைவி இருக்கிறாங்க. என் மனைவி தெரியாமல் நான் ஒரு காரியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்னா, அது என்னது, என்ன வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க, அடப்பாவீங்களா? இப்போ நான் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று மறைவாக நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு, ரைட்டா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த தப்பு இருக்குது பாருங்களேன், இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்றாரு, நீ அப்படி வராதன்றார் என்கிட்ட. தேவனுக்கும் மனுஷனுக்கும் 10 கற்பனைகளை 2ஆக பிரிச்சிங்கன்னா கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் அப்படி இருக்கணும். இந்த 10 கற்பனைகளை ஒழுங்காக இருந்தால் நான் யாரோட கூட இருக்க முடியும்னா கர்த்தரோட கூட இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், நான் குற்றவாளியாய் அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குற்றவாளியாய் தவறு செய்தவனாய் தேவன்கிட்ட போய் நிற்க முடியாது. நான் எனக்கும் மனுஷனுக்கும் இடையில தான் பிரச்சனை, எனக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கும் என் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கும் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை நீ ஏன் முன்னாள் நிற்க முடியாதுங்கிறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. பாவம் கழுவுற இடமே எங்கே தான்? சபை தான். அதனால் யார் எக்கேடும் கெட்டு போனா என்ன, நான் ஆலயத்துக்கு வருவேன், ஆராதிப்பேன், கேஷுவலாக போவேன், அவருக்கு எனக்கும் உறவு அதை பற்றிலாம் வேணாம். நான் சபைக்கு வரேன்னா பாஸ்டர் கேட்பார், ஏன்பா வர்றேன்னு ஃபோன் பண்ணி கேட்பார். இப்போ அது கூட என்ன பண்ணுறதில்ல, கேட்கறது இல்லை, பிரச்சனையே இல்லை எனக்கு. அல்லேலூயா. இது நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு தான் முக்கியம். அப்போ கர்த்தர் என்னை பார்க்குறாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா, என் கால் சரியாயிரும்.
என் கால் சரியாயிடும். இல்லை அப்படின்னு சொன்னால் என் கால் என்ன ஆகுன்னா உடைஞ்சது இன்னும் மோசமாகும். இது எதை குறிக்குதுன்னா கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற கேப்பை பெருசாக்கிட்டே போகும். புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற கேப்பை பெருசாக்கிட்டே போகும். இதனால தான் அவர் சொல்றாரு, முடமாக இருக்கிறது பிசகி போகாம உன் பாதத்துக்கு என்ன பண்ணிக்கோ, உன் வழியை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் குறை உண்டு, புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் இடரலை முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை ஒரு தம்பி எஸ்ஐகே பிரான்சிஸ் ஹாரி இருக்கான். எஸ்ஐகே பிரான்சிஸ் அவங்க இதுக்கு போயிட்டு வந்தாங்க, மீட்டிங் போயிட்டு வந்தாங்க தம்பி. அப்போ எஸ்ஐகே பிரான்சிஸ் அவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்காவாக சாரி கட்டியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்களாம் மற்றவங்கள பார்த்து, நீங்கள் ஏன் இந்தியன் ஸ்டைலில் வராமல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரீங்க? யாரை? சகோதரிகளை பார்த்து, நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் வராமல் ஏன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரீங்க? இந்தியன் ஸ்டைல் தான் இது ஒழுக்கமானது. அல்லேலூயா. யாருக்கு தெரியுது? கர்த்தரோட நெருங்கிறவங்களுக்கு தெரியுது. எது சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஷார்ப்பாக உங்களுடைய இருதயம் ஷார்ப்பாக கர்த்தரிடத்தில் நெருங்க உங்கள் இருதயம் இன்னும் ஷார்ப்பாகிட்டே போகும். ஒரு பாஸ்டர் அமெரிக்கா போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கார். நான் சொல்லியிருப்பேன், நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கார். அங்கே பார்த்தா ஒரே ஒரு கூட்டம் மட்டும், ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தனியாக வித்தியாசமாக இருக்குது. என்னடா இவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே யோசிக்கிறாரு, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, சபையெல்லாம் முடிஞ்ச பிறகு, பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இறங்கி போகும்போது அவங்க பிரைஸ் லார்ட், இந்தியாவில் இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம் தெரியும், அவங்களுடைய பிரான்ச் சர்ச் எங்களுடைய பிரான்ச் சர்ச் அப்படின்னுக்காங்க. பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய பிரான்ச் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒழுங்கு தான். அந்த ஒழுங்கு எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்கிற நான் எப்படி வேணால் வாழலாம்ல? இல்லை இப்படி தான் வாழணும்னா அப்படி தான். அப்போ பாருங்களேன், அமெரிக்காவில் இருந்துகிட்டே எப்படி வாழ முடியும்னா பரிசுத்தமாய் வாழ முடியும். இங்கே வாசித்தோம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ, நான் எங்கே இருக்கிறோம்? நம்ம சாத்தான் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? அப்போ அந்த இடத்துல நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் எங்கே தூக்கி போட்டாலும் அவங்களால எப்படி இருக்க முடியும்னா பரிசுத்தமாக இருக்க முடியும். அவங்களால விடுதலையாக இருக்க முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆனால் இல்லை, என்னால் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவில் இருக்கிறதான பிரச்சனை தான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவில் தான் பிரச்சனையே. எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாருங்க. இந்த உறவு மேம்பட 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 என்ன ஆகும் அப்படின்னா, என் வாழ்க்கையை அப்படியே மாற்றிட்டே இருப்பார். ஒரு பக்கம் சுத்திகரிப்பு உண்டாகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் விடுதலை உண்டாகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் தேவன் விரும்புகிறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். யார் கேட்டாலும் கேட்கலனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆத்மா வெளியே போனாலும் உள்ளே இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. இதான் தேவன் சொல்கிற வார்த்தை இதான் அப்படின்னு தைரியம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எங்கே இருக்கிறாங்கன்னா, இவங்க இருக்கிற இடம் சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடம், இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீ எனக்கு எப்படி இருக்கிறன்னா உண்மையாக இருக்கிறியே. வாசிங்க. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் விசுவாசத்தையும், என்னை பற்றும் விசுவாசத்தையும் நீ என்ன பண்ணவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. அப்போ அவ்வளவு விசுவாசம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, அதுதான் முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்ன சொல்றது, அண்ணன் தம்பி, இந்த சொந்தங்கள்லாம் ரெண்டாவது. முதல் கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சரியாக இருந்தால் இந்த மற்றதெல்லாம் சரியாயிரும். இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் இங்கே முறைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சரியில்லைன்னா இங்கே என்ன பண்ணும், இங்கே சண்டை வரும். இங்கே சரியில்லைன்னு சொன்னால் இங்கே பிரச்சனை வரும். இங்கே சரியில்லைன்னு சொன்னால் இங்கே வேற மாதிரி நடக்கும்.
இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இடைப்பட்டிருக்கிறதான வழி சரியில்லாததுனால என் வழி தாறுமாறாயிட்டு இருக்கு. அதனால தான் அவர் சொல்றார், முடமா இருக்கிறது பிசகி போகாம உன் பாதங்களுக்கு நீ என்ன பண்ணிக்கோ, வழியை சரி பண்ணிக்கோ. ஏன்னா உன் பராக்கிரமம் உனக்கு தெரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற பராக்கிரமத்தை நீங்க அறியாம போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முடமா இருக்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிறதான முடம் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா, நீங்க பராக்கிரமசாலி என்கிறது என்ன பண்ணுது? இப்ப கால் உடைஞ்சு போயிருக்கான், அவனை பார்த்து பராக்கிரமசாலி ஒத்துப்பானா? ஏன்னா அவனால் ஓட முடியாது. இது மாதிரி தான் பிசாசான் என்ன பண்ணிட்டான், நமக்குள்ள இருக்கிறதான பலத்தை, நமக்குள்ள இருக்கிறதான வல்லமையை முடக்கிறதற்கு ஒரே ஒரு வழி, அடிச்சுட்டான முடங்கிடுவோம். இப்போ ஊழியம் செய்ய மாட்டோம், இப்போ எந்திரிச்சு ஓட மாட்டோம், இப்போ எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் நின்னா என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட போய் நின்னா கிளிக்கும், குத்தும். ஆண்டவர் இதை சொல்லுவார், உடனே என்ன பண்ணுவோம்? காதை அடைச்சிட்டு ஆமீன் இயேசுவே ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? ஜெபத்தை விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவர் குடைவார். பாருங்களேன், நேற்று நீ ஏன் சண்டை போட்ட அப்படின்வார். அப்புறம் அங்கே ப்ரெசன்ஸே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? இவர்கிட்ட போனால் இவர் கண்டிப்பாக குடைவார். இவர்கிட்ட போகாமல் என்ன பண்ணிடலாம்? வெளியே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கும்? பெரிய கேப் போயிட்டே இருக்கும். எனக்கு அவங்களுக்கு இல்லை, அவருக்கும் எனக்கும் தான் கேப். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நானும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம். யாருக்கும் கேப்பு? எனக்கும் குடும்பத்திலையும் இல்லை, எனக்கும் சொந்தக்காரனுக்கும் இடையில இல்லை, எனக்கும் சபைக்கும் இல்லை, எனக்கும் வேலை ஸ்தலத்திலையும் இல்லை, எனக்கும் தேவனுக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற கேப் பெருசாக இங்கே பயங்கர பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். அங்கே எனக்கும் தேவனுக்கும் உறவு சரியாக இருந்தால் மற்றது எல்லாம் கிளியராகிடும். ஆண்டவர் அழகாக கொண்டு போயிடுவார். அடுத்த வருஷம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். ம் 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 சொல்லுகிறதாவது, நீ உயிர் உள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் செத்து போயிருக்கிறேன் அப்படிங்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நடமாடுகிற பிணம் அப்படிங்கிறார். நடமாடுகிற என் ஆத்மாவில் நான் என்ன ஆயிட்டேன்? செத்து போயிட்டேன். ஆத்மாவில் செத்து போயிட்டேன். ஆத்மா செத்து போச்சு. இப்போ எது மட்டும் தான் போயிட்டு இருக்குது? சரீரம் மட்டும் தான் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்றார். எப்பா நீ நரகத்துக்கு பாத்திரவான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் சரீரம் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்குது? அங்கே இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் என்ன பண்ணல. உன் வேலை எப்படி இல்லை? பர்ஃபெக்டா இல்லை, பூரணமா இல்லை. உன்னுடைய எந்த காரியத்தை எடுத்தாலும் அறகுறை, பூரணமா இல்லை அப்படிங்கிறார். ஆகையால் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை, அல்லேலூயா, நீங்க எதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டீங்க? என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்டீங்களே. என்னை ரட்சிங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டீங்களே. என்னை ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி உடன்படிக்கைக்கு என்னைய நீங்கள் உடன்படிக்கையை கேட்டீங்களே. அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டீங்களே. அல்லேலூயா. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு, நீ எதெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணு? கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் வர்ற நேரத்தை உன்னால கணிக்க முடியாதுப்பா. அதனால நீ எதெல்லாம் என்கிட்ட இருந்து வாங்கி விரும்பி வாங்கினியோ அதெல்லாம் மறுபடியும் ஸ்டடி பண்ணு அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அன்பு இல்லை, எனக்கு அன்பு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்.
நான் கோபப்படுறேன், என் கோபத்திலேருந்து என்னை விடுதலையாக்கும்னு கேட்டிருந்திருப்போம். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட நாம எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். இப்போ சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணு, மறுபடியும் ஸ்டடி பண்ணுப்பா, ஜாக்கிரதையா இரு. ஏன் அப்படின்னா, நான் இதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என் கால் ஸ்டடி ஆயிடும். நான் பராக்கிரமசாலி தான். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆனா நான் எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட என்னால ஓட முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கீழே என்னை இழுத்துக்கிட்டே இருக்குது. நான் எதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டனோ அதெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேன். அதெல்லாம் என்னை கீழே இழுக்குது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன காரியங்கள் எல்லாம் என்னை இழுக்குது. நீ பாவி மறுபடியும் குற்றப்படுத்திகிட்டே இருக்குது. குற்றப்படுத்துகிற ஆவி என்னை குற்றப்படுத்திகிட்டே இருக்கு. ஆண்டவருக்குள்ளே போகவே முடியல. விசுவாசத்தில் எழும்பவே முடியல. அல்லேலூயா. என்னுடைய வியாதியை பார்த்து என்னால் என்ன பண்ண முடியல, என் வியாதியை பார்த்து என்னால் பேச முடியல. நல்லா கவனிச்சுக்கோங்க, என் வியாதியை பார்த்து என்னால் பேச முடியல. எனக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆனால் அன்னைக்கு விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு விசுவாசம் இல்லாததுனால எனக்குள்ள சுகம் இல்லை, நான் அப்படியே வேதனைப்படுறேன். எனக்குள்ள அற்புதம் இல்லை, நான் நொந்து போகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, நான் கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் அப்படியே இழந்து நிற்கிறேன். அல்லேலூயா. உன் விசுவாசம் எங்க? உன் ஜெப வாழ்க்கை எங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த போது, கண்ணீரோட ஜெபித்த போது பெற்றுக்கொண்ட விதங்கள் எங்க? அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏப்பா நீ இதெல்லாம் விட்டுட்டு தூரமா போய் நிக்கிறியே நீனு, இதனால தான் உன்னால் நான் சொல்கிற வார்த்தையை அக்செப்ட் பண்ணவே முடியல. பராக்கிரமசாலியே அப்படின்னா உங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் முடங்கி போயிருக்கிறதுனால உங்களால் எழும்பவே முடியல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இல்லை நீ சரி செய்தா உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டாயிரும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் போய் மற்றவங்களை போய் உங்கள் வீட்டுக்காரை போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. மனைவியை பார்த்து நீ சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. அங்கே பிரச்சனை தான் வரும். கண்டுக்காம அமைதியாக சோத்திரம், ஆண்டவரே அவளுக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே அவருக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்க வேண்டியது. வேறு வழி இல்லை. அன்பு செய்ய வேண்டியது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்வாரோ அதே சுபாவம் நமக்குள்ளே வந்துடணும். நீங்கள் சகோதரியாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம். கர்த்தருக்குள்ளே என்ன சுபாவம் இருக்குதோ அதே சுபாவம் எனக்குள்ளே வந்துடணும். ஏன்னா அவர் சொல்றாரு, எப்போ முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் உன் பாதத்துக்கு என்ன பண்ணிக்க, வழியை செவைப்படுத்திக்கோ அப்படிங்கிறார். அப்போ நான் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொண்டேனோ அதெல்லாம் மறுபடியும் என் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். என் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். என் ஜெப வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நான் கர்த்தரை தேடுறது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தரோட கூட நான் உறவாடுகிறது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றும் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி வேலை செய்ய ஆரம்பித்தா என் வாழ்க்கையில் அவருடைய மகிமையை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. யுத்தம் வரும், யாருமே வேண்டாம். அல்லேலூயா. யுத்தம் வரும், யாருமே வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், மோசையை பார்த்து கோலை நீட்டு அப்படின்னுவார். வேற எதுவுமே வேண்டாம், கோலை மட்டும் நீட்டு அப்படின்னுவார். அல்லேலூயா. எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி ஒரே அடி அடிப்பார், அவ்வளோதான், ரெண்டா பிளந்துரும் யோர்தான். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எலியாவுக்கு தெரியும் நான் பராக்கிரமசாலின்னு, மோசேக்கு தெரியும் நான் பராக்கிரமசாலி. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம இல்லை. கர்த்தர் எனக்குள்ள, நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அதனாலதான் தைரியமா ஆண்டு சொல்றாரு, கோலை நீட்டுப்பா அப்படிங்கிறாரு. கோலை நீட்டு அப்படின்னு சொன்னா தைரியமா கோலை நீட்ட முடியுது. எந்த யோசனையுமே இல்லாம தைரியமா கோலை நீட்ட முடியறதுக்கு காரணம் சொன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவால தைரியமா முறுக்கி அடிக்க முடியுதுன்னா அவனுக்குள்ள இருக்கிறதான பலம். அதே மறுபடியும் எலிசா பார்த்து மறுபடியும் அவரு முறுக்கி அடிக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் அவிசுவாசம் வந்தா யோர்தான் அப்படி நின்றும். ஏற்கனவே பின்னால் இருக்கிற கூட்டம் மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. கேலி பண்றதுக்கு ஒரு கூட்டம் பின்னால் நின்றுட்டு இருக்குது. இதுல முறுக்கி அடிச்சு யோர்தான் ரெண்டா பிரியாம போனா எவ்வளவு கேவலம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு. கர்த்தர் என் கூட இருக்கிறவர், அவர் பராக்கிரமசாலி அப்படிங்கிறதுனால தான் தைரியமாக வார்த்தைகளை சொல்ல முடியுது, தைரியமாக தங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியுது. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதான அந்த பராக்கிரமம் எங்கே போச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கர்த்தரையும் என்னையும் தூரப்படுத்தின பிரச்சனை என்னை பராக்கிரமசாலியாக நிற்க விட மாட்டேங்குது. அல்லேலூயா.
கர்த்தரோட கூட நான் உடன்படிக்கை செஞ்ச காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு தூரமாக போயிருச்சு. அதெல்லாம் என்னை தேவனை விட்டு பிரித்ததுனால நான் பராக்கிரமசாலி என்கிறதை என்னால் உணரவே முடியல, கொண்டு வரவே முடியல, என் சென்ஸுக்கு கொண்டு வரவே முடியல. அவர் சொல்றாரு, பரவாயில்லப்பா, நீ இந்த உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ அப்படின்னா அப்போ கூட உணர முடியலன்னா அப்போ எந்த அளவுக்கு வஞ்சகம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய் இருந்தால் மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லேருந்து எழும்ப முடியும். அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். அங்கே மாம்சத்தின் கிரியை குறித்து எழுதியிருப்பார். மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு தெளிவாக எழுதிட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காரியங்கள், இதில் இருக்கிற காரியங்களை நான் உட்காந்து படிக்கணும். எதில் நான் இதில் இருக்கிறேன், இதில் உள்ள காரியங்கள் எனக்குள்ளே இருந்தால் நான் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாத ஒன்றை வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்கே உட்கார முடியுது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாத காரியம் எனக்குள்ளே இருந்து நான் எதுக்கு இங்கே சும்மா ஆராதிக்க நான் வரணும்? என் வாழ்க்கையில் ஏன் அற்புதங்கள் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை? அல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லை? இங்கே தெளிவாக சொல்றாரு, இதெல்லாம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத காரியங்கள் இருந்து நான் எதுக்கு விசுவாசியாக இருக்கணும், ஊழியக்காரனாக இருக்கணும்? அப்போ என்னை நான் மாற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாக எனக்குள்ளே இருந்து பராக்கிரமாக காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்மை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு தேவன் நினைச்சாரோ அதுக்கு மொத்த தடையும் யாருன்னா நாம தான், வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு மேலா ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிறாங்க. இவங்களை சந்திக்கிறதுக்கு யார் இருக்கிறா? ஒரு சில ஆயிரங்கள் அல்லது ஒரு சில லட்சங்கள் தான் யார் இருக்கிறா, ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. மற்றவங்களாம் அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 10 இந்து குடும்பம் இருக்குது. இந்த 10 இந்து குடும்பத்துக்கும் கர்த்தர் உங்களை என்ன வச்சுருக்காரு? வெளிச்சமாக வச்சுருக்காரு. ஆனால் உங்களுக்குள்ளேருந்து வருகிற இந்த நிக்கோலாய் மதஸ்தர் கேட்டு பெற்று கொண்ட காரியங்கள் இதெல்லாம் இழந்து போனதுனால, இந்த கலாத்தியரில் இருக்கிற சுபாவங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக பேச முடியாது. ஏன்னா உங்கள் சுபாவத்துக்கு அவங்க சுபாவத்துக்கு என்ன பண்ணாது. ஆனால் பவுல் சொல்லாரு, நான் எல்லாருக்கும் ஏன் அவங்கள ஆதாயப்படுத்தணும், அவ்வளோதான். ஆனால் நான் அவங்கள போல மாறிட மாட்டேன். நல்லா கொஞ்சம் இதில் தான் ஜாக்கிரதை இருக்கணும். நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், அவங்களுக்காக கீழே இறங்கி போகிறேன். என்னுடைய மேன்மையிலேருந்து நான் கீழே இறங்கி போகிறேன். ஆமாம்ப்பா, நானும் உன்னை மாதிரி ஒரு ரோமன் கேத்தலிக்காக தான் இருந்தேன், இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லலாம். ஆமாம்ப்பா, உன்னை மாதிரி நானும் குடிகாரனாக இருந்தேன், குடியெலாம் என்னன்றது தெரியும், அப்படி தான் குடிச்சு தான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை மாற்றினார். நீ என்ன பண்ண முடியும்? மாற முடியும். உன்னை மாதிரி போதையில் இருந்தவதாயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்போ என்னை கீழே இறங்கி போய் அவனுக்கு ஏற்றார் போல சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும் ஒழிய அவனோட கூட போய் உட்காந்து திருப்பியும் பழைய குருடி அங்கே போயிடக்கூடாது. அதுக்காக இல்லை, நம்மளை அழைக்கலை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி நான் பராக்கிரமசாலின்னு சொல்ல முடியும்? அப்போ இன்னைக்கு என்னால் பராக்கிரமசாலின்னு சொல்ல முடியாததுக்கு ரீசன் எங்கே இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் மேலே தப்பு இல்லை. ஆண்டவர் ரெடியாக இருக்கார் என்னை கொண்டு இன்னைக்கு பக்கத்து வீட்டில் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நான் தான் ரெடி இல்லை. இதை புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா, அதுக்கு நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் நான் தான் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷனாக இல்லை, நான் அந்த தகுதி இல்லை. அதனால தான் ஜெபிக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன், ஜெபிச்சா நடக்குமான்னு யோசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது தான் தேவனுடைய விருப்பம்.
பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னைய பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றாருன்னா நான் எழுந்து ஓடணுமே, அவருடைய வேலையை நான் செய்யணுமே, அவருடைய அற்புதங்களை நடப்பிக்கணுமே. ஆனால் நடப்பிக்க முடியாமல் எங்கே நான் முடமாக இருக்கிறேன், இதை பார்த்து நான் சரி செய்து கொண்டா என் வாழ்க்கையில் பெரிய விடுதலை உண்டாயிரும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும், அல்லேலூயா, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு என்ன இருக்குது அது சொன்னார் பாருங்க. உனக்கு இருக்கு இந்த பலத்தோட எப்போ அப்படின்னு அதான் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன பண்ணவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. என் நாமத்தை நீ மறுதலிக்கவே இல்லை. மறுதலியாமல் என் வார்த்தைக்கு நீ பிரியமா நடந்த பாரு, நான் சொன்ன வசனத்தை எல்லாம் நீ கை கொண்ட பாரு. அல்லேலூயா. நீங்க என் வசனத்தை எல்லாம் கை கொண்டு கீழ்ப்படிஞ்சதுனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனாலையும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தொடவே முடியாது. உங்க அற்புதங்களை யாராலையும் தடை பண்ணவே முடியாது. உங்க வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டிய அதிசயங்களை யாரும் தடை செய்யவே முடியாது. தடை யாரும் நான் தான். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். யாருக்கு சொல்றாரு? பிலதெல்பியா சபைக்கு பார்த்து சொல்றாரு. ஆனால் முன்னால் உள்ள சபையை பார்த்து சொன்னோம், உன் மேலே எனக்கு குறை உண்டுங்கிறார். வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் ஆனால் சொல்றாரு, நீ ஆதி அன்பை விட்டங்கிறாரு. இன்னொருத்தனை பார்த்து சொல்றாரு, இல்லை உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்ன பண்ணவே இல்லை, என்னைய மறுதலிக்கவே இல்லை, நீ என்னை உறுதியாக பிடிச்சிக்கிட்ட. அல்லேலூயா. உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், நீ இப்போ வா, என் வேலையை செய்யறதுக்கு நீ தைரியமா வா, என் அற்புத அடையாளங்கள் நீ எடுத்துக்கொள்வதற்கு நீ தைரியமா வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் முடமாக இருக்கிறது பிசகி போகாதபடிக்கு என்னுடைய பாதங்களுக்கு நான் வழியை செவைப்படுத்தி கொண்டேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அனுதினமும் பராக்கிரமசாலியாய் தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இந்த பிரகாசிக்கிறத நான் இழந்து போகிறேன் அப்படின்னு சொன்னால் வாசிங்களேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பிழையாமை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாம் நன்றாய் அறிந்த வார்த்தைகள் தான். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அறிவேன், வந்து சொல்ல சொன்னான். மூப்பரும் குறி சொல்லுகிறதற்குரிய கூலியை கையில் எடுத்துக்கொண்டு, அவன் பாலாக்கு ராஜா என்ன நினைச்சிருக்கானா, பிழையாம பார்த்து இவன் குறி சொல்லுகிறவன் நினைச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் குறி சொல்லுகிறதுக்குரிய கூலியை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. வாசிங்க. சொன்னார்கள், நோக்கி என்றான். தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் எங்கே வந்திருக்காரு? பிலேயாமுடைய வீட்டுக்கு வர்றார். வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யார் என்றார். ஆண்டவர் வந்து கேட்கிறார். இவர் போய் கேட்கல, நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் முந்தி கொள்ளுகிறார். வாசிங்க. பிலேயாம் தேவனை நோக்கி, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதான்னு, ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, இவருக்கு என்ன தெரியுது அப்படின்றது. வாசிங்க. பூமியின் விலாசத்தை மூடுகிற, விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. ஆகையால்
ம் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நல்லா கவனிச்சுக்கோ, அவர்களோட ஆண்டு சொல்றார் போகாதப்பா. ஆண்டவரும் கதை கேட்டார், அவனும் கதை சொன்னான். அவர் அழகாக சொல்றார் போகக்கூடாது அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை தான் முடிஞ்சு போச்சு, போகக்கூடாது. வாசிங்க. சபிக்க வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டு சொல்ல தெளிவாக சொல்றாரு, அவங்கள சபிக்க வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றதை தெளிவாக யாருக்கு சொல்றாரு? பிலேயாமுக்கு சொல்றார். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. பிலேயாம் எழுந்து நோக்கி சொன்னான். எழுந்து என்றார்கள். மறுபடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க, சோதனை எப்படி வரும்னா இப்படி தான் வரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற வஞ்சகம் இது. நாம் எதில் ஏமாந்து போவோமோ, எதில் எளிதாக விழுந்து போகுமோ, அதையே மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து பிசாசன் என்ன பண்ணுவான்? ஈஸியாக நம்ம அடிக்கிறதுக்கு பிரயாசப்படுவான். அதில் தான் விழுந்து போனவர் இந்த பிலேயாம். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவங்கள நீ சபிக்க வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவங்களோட போக வேண்டாம்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் இவர் போய் சொல்லிட்டாரு, அவங்களும் போயிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் பொக்கிஷங்களை பரிசு என்ன பண்ணுறாங்க? அதிகரிக்கிறாங்க. கனவான்களை அனுப்புகிறாங்க. முதல்ல வந்தவங்களை காட்டிலே இவங்க யாருன்னா இன்னும் கனவான்கள் தேடி வந்தா அனுப்பினான். போய் செய்வேன் என்றார்கள். பிரதியுத்தரமாக, தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் கர்த்தருடைய கட்டளை என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. ஆகிலும் அல்லேலூயா. மறுபடியும் சொல்றாரு, நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் என்னை என்ன பண்ணுதுன்னா, சரி மறுபடியும் ஆண்டுகிட்ட போய் கேட்டால் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இவ்வளோ பொண்ணும் வெளியெல்லாம் கொண்டு வராங்களே, இது நமக்கு கிடைக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா தராருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேண்டாம் அப்படியே சொல்லுவீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? எங்கே வரணும், எப்படி வாங்க வரணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா 1 கோடி ஆச்சு, சும்மாவா? யாரோ இல்லை கவர்மெண்ட்லேயே கொடுக்குற ரேஷன் கடையில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தரை எங்கே போய் கேட்குறது? பிலேயாமையாவது என்ன சொன்னார்? கொஞ்சம் கர்த்தர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னாரு. நம்மளாம் கேட்கலாம் மாட்டேன். ஆண்டவர் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குற டேக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, நேராக போயிடுவோம். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா அடுத்து நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவார். இவனுக்கு என்ன ஆசை இருக்குது? பணத்து மேலே ஆசை இருக்குது, இது மேலே ஆசை இருக்குது. இந்த ஆசையினால் இவன் மறுபடியும் என்ன கேட்குறான். இப்போ சொல்கிறாரு, நீ இப்போ நான் சொல்கிறத மட்டும் சரி. இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால், இவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இவனை கொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமேல் நான் வரவே. கர்த்தர் சொல்லிட்டார், நீ கிளம்பு. நீ வீடு நிறைய கொடுத்தா என்ன, எதை கொடுத்தா என்ன, நீ கிளம்பு, நான் இன்னொரு தடவை கேட்டுட்டு வரேன்ற அந்த எண்ணமே என்ன பண்ணிருக்கக்கூடாது, வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்துருச்சு. அதான் பிரச்சனையே. அப்போ இந்த கடைசி காலங்களில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம்,
இந்த பீலேயாமுக்கு நடந்த சம்பவங்களைப் போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிசாசானவன் எளிதாய் வஞ்சிக்கிறதற்கு அநேக காரியங்களை கொண்டு வருவான். இன்றைக்கி ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வாழணும், அதான் விருப்பமே. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், அதான் விருப்பமே. கொஞ்சம் கூட மனசு என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படவே கூடாது, நம்ம கை கொஞ்சம் வலிக்கவே கூடாது. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணுறதே கிடையாது, முழங்கால் படிக்கிறதே கிடையாது. நம்ம முழங்கால் என்ன பண்ணோம், முழங்கால் படிட்டா நெடு முழங்கால் போட்டால் என்ன ஆயிரும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அதனால் முழங்காலே போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம உண்டாக்கி கொண்டது, நம்மளே தேடிக்கிட்டது. என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு. இது மாதிரி பிசாசானவனுடைய சின்ன சின்ன காரியங்களை கொண்டு வந்து ஆதி அன்பை உடைச்சி எடுத்துட்டான் நம்மகிட்ட. அல்லேலூயா. தேவனோட கூட எவ்வளவு நெருக்கம் இருந்ததோ, கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இன்னைக்கு இழந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பிசாசானவன் வஞ்சித்து சில காரியங்களை காண்பித்து இதை காண்பித்து அதை காண்பித்து இப்படி காண்பித்து என்ன பண்ணிட்டான்னா, நம்மளை அப்படியே வழிவிலக பண்ணி முற்றிலும் யார் பக்கம்னா பாலாக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துட்டான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் அடிப்பார் அப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னா, தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுக்குறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு பாருங்க. அப்படிங்கிறத பாலாக் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருந்தவன் ஆண்டவரை விட்டு, ஆண்டுடைய சத்தத்தை விட்டு என்றைக்கு வழி விலகுனாங்களோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா முற்றிலும் பாலாக் கூட போய் சேர்ந்துட்டாங்க. அவன் தேசத்தில் இருக்கிற சகல அருவருப்புக்கும் யார் இதாகிட்டார்னா இவர் இதாகிட்டார். நீ இந்த அருவருப்பை தூக்கி போட்டா இவன் விழுந்து போயிடுவான் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. பாருங்க, தான் கெட்டதும் இல்லாமல் அநேகர் அடி வாங்கிறதுக்கு இந்த பிழையாம் இதாக இருந்தார், காரணமாக இருந்தார். அப்போ தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டால், ஒன்ஸ் கர்த்தர் என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார்னா அதுலேயே கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. நான் இன்னொரு தடவை என்ன பண்ணுறேன், கேட்டுட்டு அல்லேலூயா. எது கேட்கணும் அப்படின்னா, என் அழைப்பு கேட்கணும், உறுதிப்படுத்திக்கிறதுல. கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் இன்னும் உறுதிப்படுத்திகிட்டே இருக்கிறதுல தப்பு இல்லை. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணிட்டுருங்க, விசுவாசத்தில் நீங்கள் பலப்படணும். பரீட்சைக்கு நில்லாதவர்னு சொல்லுவாங்க. நாம் பரீட்சைக்கு நில்லாதவர்ல, நாம் பரீட்சைக்கு நிற்கிறவங்க. நான் அப்பப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். என்கிட்ட செக் பண்ணிகிட்டே இருக்கணும், என் கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா, என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணாதான் கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையாங்கிறது தெரியும். விசுவாசம் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் உலகம் போகிற போக்கில் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் ஷார்ப்பாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்னவா தெரியாது, தப்பாகவே தெரியாது. என்ன செஞ்சாலும் தப்பாகவே தெரியாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. அல்லேலூயா. அப்போ எதை செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. ஆனால் ஒரு ஆள் அப்படியே உடைக்கப்படுறாங்க. ஒரு ஆள் உடைக்கப்படுறாங்க. எதில் உடைக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நமக்கு கோபம் வருது, என்ன ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு நபர் எல்லாத்தையும் தங்களை ஒடுக்குனா இவங்க எங்கே இருப்பாங்கன்னா தேவ சபையில் நிற்பாங்க. இவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா பராக்கிரமசாலியாக எழுந்து நிற்பாங்க. ஆனால் பீலேயாமால் பராக்கிரமசாலியாக எழுந்து நிற்க முடியாது. தீர்க்கதரிசி, நல்லா கவனிச்சுக்கோங்க, தீர்க்கதரிசி ஆனாலும் பராக்கிரமசாலியாக நிற்க முடியாது. கர்த்தர் சொல்ல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு முற்றிலுமாய் விலகி போகிற பிழையாம். இப்போ வாசிங்களேன், நெகேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். நெகேமியா 2ஆம் அதிகாரம். பிழையாவில் நிறைய இருக்குது, நான் எடுக்கலை, டைம் இல்லை. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு
கட்டளையிட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்தவர்கள், 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது, அல்லேலூயா அல்லேலூயா, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டிருப்பா? இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாருமே இது காதில் போயிருக்கும். நான் யாருக்குமே என்ன வரல, உணர்வு வரவே இல்லை. யாருக்கு மாத்திரம் உணர்வு வருது? நெகேமியாவுக்கு மாத்திரம் வருது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இது எத்தனை மாதம்? அல்லேலூயா, ஏறக்குறைய 4 மாதம், 150 நாட்கள். 150 நாட்கள் தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் கதறுகிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா, நானாகிலும் என்னுடைய தகப்பன் வீட்டாராகிலும் பாவம் செய்திருந்தா தயவா மன்னிச்சு எங்களுக்கு விடுதலை தாங்க, இந்த அலங்கங்கள் கட்டப்படணும். அல்லேலூயா. இந்த மனுஷன் உடையிறான். உடைஞ்சா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் ராஜா அவைகளை எனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. நெகேமியா எழும்புனதற்கு காரணம் இதான். அவனுடைய ஜெபம் அவனை தூக்கி விட்டுருச்சு. அவன் எங்க இருக்கிறான்? பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அவனை பராக்கிரமசாலியாய் நிறுத்துகிறது அவனுடைய உபவாசம், அவனுடைய ஜெபம், அவனுடைய கண்ணீர். எதை கொண்டு வருதுன்னா, நீ பராக்கிரமசாலி அப்படிங்கிறத கொண்டு வருது. தைரியமா ராஜாக்கு முன்பாய் நிற்கிறான். நின்னா ராஜா கண்களில் தயவை உண்டாக்குகிறாரு. இவன் தைரியமா கிளம்பி போகிறான். கிளம்பி போகிற பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் விடுதலை 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 விடுதலை. நெகேமியா போகிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகேமியாவுக்கு வழிகளை வாய்க்க செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்களும் நானும் பராக்கிரமசாலியா இருந்தா போகிற எல்லா இடங்களையும் ஜெயம் 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 ஜெயம், அற்புதம் அற்புதம், விடுதலை விடுதலை, இது உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அது நடந்ததுக்கு காரணம் உபவாசம், ஜெபம், கண்ணீர். உபவாசம், ஜெபம், கண்ணீர், இது 3 நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பயங்கரமா இருக்குது. இது அவனுக்கு அப்படியே வாசலை திறந்துட்டே இருக்கு. நான் தான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் போவேன் நான் போவேன். அல்லேலூயா. அவன் ஒரே மனுஷன் தனியா நடந்து போறான், தனியா போகிறான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. இப்ப நெகேமியா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அலங்கத்தை யாரால மாத்திரம் தான் கெட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, நெகேமியா ஒரு ஆளால மாத்திரம் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா விலைக்கரையும். நல்லா கவனிச்சுக்கோங்க, விலைக்கரையும். நீங்களும் நானும் மறுபடியும் சொல்ற காரியம் விலைக்கரையும். நீங்களும் நானும் எவ்வளவு விலைக்கரையும் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவ சமூகத்திலிருந்து அள்ளிக்கொள்ளலாம், தேவ சமூகத்திலிருந்து பிடுங்கிடலாம். ஆனா விலைக்கரையும் கொடுக்காம நீங்களும் நானும் கையே வைக்க முடியாது. அல்லேலூயா. நெகேமியா தைரியமா நிக்கிற காரணம் என்ன சொன்னா, அவன் கொடுத்த விலைக்கரையும் கர்த்தர் அவன் வழிகள் எல்லாம் வாய்க்க செய்கிறார். ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிஷப் அப்படின்னு சொல்லலாம். பிஷப் வந்து கொல்ற எடுத்துக்கிட்டு கல் எடுத்துட்டு செங்கல் வச்சு காம்பவுண்டை கட்டுவாரா? அல்லேலூயா. நம்மள மாதிரி செங்கல் கிடையாது. அங்க இருக்கு அப்பெல்லாம் கல், பெரிய பெரிய கல். இதை உருட்டி கிருட்டி யார் கொண்டு வரணும்? ஹை பிரீஸ்ட். அவர் தொப்பி போட்டிருப்பாரு, அந்த அங்கியை போட்டிருப்பாரு, மேலங்கி உள்ளங்கி எல்லா அங்கியும் போட்டிருப்பாரு. இதோட வந்து என்ன பண்ணணும்? அவரு கட்டணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நெகேமியாவுக்குள்ள இருக்கிறதான கர்த்தர் அப்படி. அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுக்குள்ள, ஒரு ஹை பிரீஸ்டுக்குள்ள இருக்கிறதான கர்த்தர் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சாதாரண ஒரு பானபாத்திரக்காரனா இருந்ததான நெகேமியாவுக்கு அந்த வைராக்கியம், கர்த்தரோட செலவிட்ட நேரம். நீங்க கொஞ்சம் போய் தேவ பிள்ளைகளை போய் கவனிச்சு பாருங்களேன். யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முந்தின நாட்களில் பயங்கரமான விலைக்கரை கொடுத்துருப்பாங்க. தேவ சமூகத்தில் விழுந்தே கிடந்திருப்பாங்க, எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. எந்திரிச்சு ஒரு நாள் டிஜிஎஸ் அங்கிள் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. போகும்போது அன்று சொல்கிறார், அது வண்டிக்கு கேப் வரல, கார் வரல, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பார்த்தா மணி ஆயிடுச்சு, ஆள் வரலன்னு இவர் நேராக உள்ளே போய் கதவு சாத்துறாரு. பெட்ரூமை கதவு சாத்துறாரு. மனைவிட்டே சொல்கிறாரு, நான் திறக்கிற வரையிலையும் தட்டாத, நான் திறக்கிற வரையிலையும் தட்டாத. அந்த அம்மா எவ்வளோ புண்ணியவதி பாருங்களேன். திறக்கவே இல்லை. 3 நாளாக இருக்குது வெளியே வர்றதுக்கு. தண்ணி குடித்தாரா, டீ குடித்தாரா, சாப்பிட்டாரா, எதுவுமே கிடையாது. 3 நாள் உள்ள இருந்திருக்கிறாரு. அப்போ எப்படி தேவன் பயன்படுத்த முடியாது? எப்படி தேவன் பயன்படுத்தாமல் இருப்பார்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாட்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்தத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருந்தா, நானும் கர்த்தரும் அப்படின்னு இருந்தா, எப்படி இந்த விலைக்கரையும் கொடுத்தாதான் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்க முடியும்? எப்படி இல்லைன்னு நடப்பிக்க முடியாது. ஏன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய முடிஞ்சது? காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அவங்களோட கூட இருந்த விதம், இவங்க கர்த்தரோட கூட இருந்த விதம். விலைக்கரையும் நெகேமியா கொடுத்த விலைக்கரையும் அந்த அலங்கத்தை அவ்வளவு அழகாக கட்ட முடிஞ்சிச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது வாசிங்களேன், 13ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நேற்றைய தினத்தில் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். நைட்டு 12 ஆயிடுச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆயிடுச்சு. இந்த வசனங்கள் எதுவுமே எனக்கு என்ன பண்ணலை, கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நேற்று மதியானம் ஆண்டு சொன்ன வார்த்தை நெகேமியா மட்டும் எடுத்து வச்ச நெகேமியாவும் வெறும் நெகேமியான்னு தான் தெரியுமே வெளியே நெகேமியாக்குள்ளே இவ்வளோ இருக்குன்றது தெரியாது. நான் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தலைவர் நம்ம பக்கம் எதையுமே என்ன பண்ண மாட்டேன்றாரு, வார்த்தையை போட மாட்டாங்க. நான் பார்த்தேன், வசனத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சு ஜோம் பண்ணி அணிவாசலில் போய்கிட்டே இருந்தால் காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நானும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் மொத்தமும் காலையில் கொடுக்குறாரு. கடன்னு எதுனே தெரியாது. ஆனால் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். சம்பவத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறேன், வசனத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எடுத்து திருப்பி வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் எனக்குள்ள. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றது. அல்லேலூயா. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். நான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கர்ப்ப வேதனை பட வேண்டியதாக இருக்குது. கர்ப்ப வேதனை. சில பேர்லாம் ஈஸியாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடறாங்க. என்னால் அப்படி பிரசங்கம் பண்ணவே, இருக்கிற வட்டி கட்டின முட்டாள் வாங்கல அது நான் தான். எனக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கெல்லாம் படித்து பார்த்தாலும் வசனம் தெரியாது. திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா வசனம் தெரியாது. ஆனால் நினச்சி பார்க்குறேன், இவ்வளோ காரியங்கள் இருக்குது. கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. அல்லேலூயா. அப்போ கவனிச்சு பாருங்கள். இப்போ வாசிங்க 13ஆம் அதிகாரம் 23லேருந்து வாசிங்க. அம்மோன் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசுகிற பேச்சு பாதி அஸ்தோத் பாஷையும் தவிர நம்ம ஊர் பாஷையில் தங்கிலீஷ்னு சொல்கிறோம்ல, தமிழும் இங்கிலீஷும் தங்கிலீஷில் இப்படி தானே பேசுகிறாங்க இப்போக்கி. அது மாதிரி இவன் அஸ்தோஸ் பாஷையும் யூத பாஷையும் சேர்ந்து கலந்து பேசுகிறான். பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைங்க எப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்குது. வாசிங்க. அவர்களையும் கடிந்து கொண்டு சத்தமா வாசிங்க. மயிரை அடித்தேன், மயிரை பீத்து. யாரு? நெகேமியா. இந்த கட்ஸ் எப்படி வந்துச்சு நெகேமியாவுக்கு? அதான் விலைக்கரையும். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா அலங்கங்கள் கட்டப்பட்டாதான் வேற யாரும் உள்ள வர முடியாது. அந்நியம் உள்ள வர முடியாது. பாருங்க, இப்ப அலங்கங்கள் இல்ல, கொஞ்ச காலம் அலங்கங்கள் இல்ல. இந்த கொஞ்ச காலங்கள் அலங்கங்கள் இல்லாததுனால யாரெல்லாம் உள்ள வந்துட்டா? ஏன்? யூத வம்சத்தை கரைப்படுத்தும்படிக்கு பிசாசானவன் பிரயாசப்படுகிற பிரயாசம். இதுல யார் வித்து வரக்கூடாது? அல்லேலூயா. தேவனுடைய வித்து வரக்கூடாது. இதில் பிசாசனுடைய வித்து கலந்தா தேவனுடைய வித்து வர முடியாது. அதுக்காக பிசாசனம் என்ன பிரயாசப்படுறான்னா, அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு பிரயாசப்பட்டான். அவனால் முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்ததி உருவாயிடக்கூடாது. தேவனுடைய சந்ததி இயேசு பிறந்துடக்கூடாது. இயேசு பிறக்கக்கூடாதுன்னு சொன்னா சந்ததியை கரைப்படுத்தி ஆகணும். அல்லேலூயா. இயேசுடைய வம்சத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுடைய வம்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனா கரெக்டாக வந்துட்டு இருக்கும். எந்த கரை திரை இல்லாமல் லைனா ஒழுங்கா வரும். இந்த சந்ததி அங்க நாசமாகணும், அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக பிசாசன் என்ன பண்ணனா, பல ஜாதியான இந்த ஜனங்களை உள்ள கொண்டு போய் இவங்களை திருமணம் செய்து, அல்லேலூயா, இவன் பாஷை எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. யூதனை கொஞ்சம் இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ போராடுறாங்க? தமிழ் இந்தி வரக்கூடாது, அது வரக்கூடாதுன்னு ஏன் போராடுறாங்கன்னா, அந்த இதுவே செதஞ்சு போயிடும், இனமே செதஞ்சு போயிடும். அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ வைராக்கியம். இவனுக்கு பாருங்க, அந்த அஸ்தரோத் பாஷையும் பேசுகிறான், யூத பாஷையும் பேசுகிறான்.
இவன் முடிய பிச்சு கிழிக்கிறார். எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு சொன்னா நெகேமியா எழுந்தாதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நெகேமியாக்களை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா எழும்புகிறதற்கு இன்றைக்கு துக்கம். ஏன்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான், நான் என்னை தியாகம் செஞ்சாதான், என்னை நான் ஒடுக்குனாதான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். என்னை நான் தியாகம் செய்யாத போது என்னால் வேலை செய்ய முடியாது. இப்போ நான் இறங்கி உங்கள் முடிய பிச்சைனா என்ன ஆகும்? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஓடிடுவீங்க. திருப்பி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன போடணும்? பட்டர் போடணும். பட்டர் போட்டு உங்களை கொண்டு வரணும். ரைட்டா? இதெல்லாம் அவர் செஞ்சிருப்பார், கண்டிப்பாக செஞ்சிருப்பார். அட்டி வெளுத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நல்லா இருக்கிறதுனால வாசிக்க சொல்கிறேன். ஸ்லோ ஆகிட்டீங்களே, நீங்கள் ஸ்லோ ஆகிட்டீங்களே, மறுபடியும் சத்தமாக வாசிங்க. அவர்களை நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அடித்து மயிரை பீய்த்து கொடாமலும் கொல்லாமலும் நோக்கி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்ததினாலே தானே பாவம் செய்தான் அவன். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறாங்களே. இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்து, இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவனுடைய சந்ததி உருவாக கூடாதபடிக்கு கெடுத்து போட்ட இந்த சாலமோன், அல்லேலூயா, எவ்வளவு துக்கம் பாருங்களேன். ஆனா சாதாரண பானபாத்திரக்காரனா இருக்கிறதான நெகேமியாவை கர்த்தர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. சாலமோன் முக்கியமா, நெகேமியா முக்கியமா? நெகேமியா தான் முக்கியம். நெகேமியோட விளைக்கிரயம் யார் கொடுத்திருக்க முடியாது? சாலமோன் கொடுத்திருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், எது வெயிட்டேஜ்னு பார்க்கிறார், எது மெயின் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி 3 முறை வந்துச்சு. அப்ப கூட சாலமோனால செவி கொடுக்கவே முடியல. வாசிங்க. ராஜா உண்டாயிருந்ததில்லை. எத்தனை துக்கம் பாருங்க. கர்த்தரால சிநேகிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் கர்த்தரால சிநேகிக்கப்பட்டவர்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா எத்தனை துக்கம் பாருங்களேன். சிநேகிக்கப்பட்டவனா இருந்தான், இஸ்ரவேல் மேலும் வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. துரோகிகளாகி பொல்லாங்க எல்லாம் செய்யும்படி என்றேன். போதும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நெகேமியாவை போல ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு குடும்பமும் எழும்பணும். அல்லேலூயா. பிள்ளைகளை துவைச்சிடணும். அல்லேலூயா. சரியில்லையா, அவ்வளோதான். நெகேமியா மாதிரி முடிய பிச்சு கிழிச்சிடணும். வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சந்ததி கெட்டு போயிடக்கூடாது. இந்த சந்ததி தேவனை விட்டு வழி போயிடக்கூடாது. அதுக்காக, ஏன்னா தேவ சந்ததி இதிலிருந்து உருவாகணும். இந்த தேவ சந்ததி நம் மூலமாய் உருவாக கூடாதபடிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க யாராவது ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கலாம், அவங்க ஈஸியா வழி விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்கள விட்டுறக்கூடாது. போய் பிடிச்சி அவங்களுக்காக பிசாசோட கூட போராடி ஜெயித்து அவங்கள வெளியே தூக்கிடணும். அல்லேலூயா. அவங்க முடிய பிச்சிடாதீங்க. பிசாசு முடிய என்ன பண்ணிடணும்? பிடிச்சி கிழிச்சிடணும். அப்போ தான் அவங்கள தூக்கி எடுக்க முடியும். நீங்கள் போய் அவங்கள போய் அடித்து போச்சிங்கன்னா, நான் இப்போ உங்களை அடித்து போச்சுன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது மாதிரி உங்களை நான் இழந்து போயிடுவேன். உங்களோட கூட போராடுகிற சாத்தானோட தான் என்ன பண்ணி ஆகணும்? போராடி ஆகணும். புருஷனோட போராடுகிற சாத்தானோட தான் யார் போராடணும்? மனைவி போராடணும். நேராக கொம்பு எடுத்துகிட்டு போய் அவரை வெளித்தானே முடிஞ்சு போச்சு கதை.
அவன் புருஷனும் அதே மாதிரி தான். மனைவிக்குள்ளே இருக்கிற பிசாசு தான் என்ன பண்ணிக்கணும், கடிந்து கொள்ளணும். பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் கடிந்து கொள்ளணும். அப்படி தான் நீங்களும் நானும் ஜெபிச்சாகணும். ஏன், நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எலும்பியே ஆகணும். அப்படி எலும்புனா நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயம் கட்டப்படுகிறதற்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. அநேக ஆண்டுகள் எஸ்ரா ஆலயம் கட்டுறதுக்காக கிளம்பி போகிறாரு. போனால் அவங்க ஆலயத்தை கட்டவே இல்லை. ஆமோஸில் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு வராங்க. எவ்வளோ கேப்! ஏன்னா தங்களையே கட்டி கொண்டிருக்கிறாங்க. வாசிக்கலாமே. ஜீசஸ். ஆகாய் 2:1 வாசி நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். 7ஆம் மாதம் உண்டாயிற்று. இங்கே நீங்கள் வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய தரியு 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் இப்போ எஸ்ரா 5ஆம் அதிகாரம் ஒன்று 2 வசனங்கள் வாசிங்க. 5. தீர்க்கதரிசியும் சொன்னார்கள். செருபாபேலும் யோசுவாவும் எழும்பி கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் ஆலயம் கட்டப்படாமல் போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுவார் பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுவார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நேரம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஓட்டத்திலே நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா, ஆண்டவருடைய பராக்கிரமத்தினுடைய செயல்களை பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்து செய்ய போகிற மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நெகேமியாவை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு மகிமையான காரியம். நெகேமியா பராக்கிரமசாலியாக எழும்புவார். ஆனால் பாலாக் என்கிறவன் பிழையாம் என்கிறவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பராக்கிரமத்தை இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பராக்கிரமத்தை இழந்து போகக்கூடாதுன்னு சொன்னால், எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் ஓடி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை விட்டு நான் கொஞ்சமும் வழி விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்ககிட்ட இப்போ இல்லைப்பா, அதுக்குள்ளே நீ வா அப்படின்னா உடனே இன்றைக்கி கிளம்பிடணும். ஆதி அன்பு எப்படி நான் ஆண்டவரை ஆராதித்தேன், ஆண்டவரை எப்படி தேடினேன், ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செஞ்சேன், அந்த நிலைமைக்கு போயிடணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் எத்தனை அற்புதமானவர், ஒரு எத்தனை அற்புதமானவர். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யுங்க, நான் பீழையாமை போல இருந்துடக்கூடாது, நெகேமியாவை போல பராக்கிரமசாலியாக எழும்புகிறதற்கு. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை விட்டு கொடுத்தது, தன்னை உடைக்க கொடுத்தது, தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில்
உலக பிரகாரமாக ஓடிக்கிட்டே இருப்போம்னா நம்மை ஒடுக்காத வரையிலையும் சுயமாக தான் ஓடுவோம். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்லை அப்படின்னு கிடக்கும் போது தான் ஆண்டவர் நெகேமியாவை தூக்கியிருப்பார். 150 நாள்